கருத்து நாமத்துமை விடுதாக அடிமை தெய்வன் கடந்த நாளை பாதுகாத்து இந்த நாளை தெய்வ பிரவேசிக்க அடிமைக்கு இறக்கம் பார்த்தா நாமத்துமை விடுதாக தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடன் சொல்வோம். சங்கீத புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 6-7 வாசி. பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். சர்வாக தகன பலியும் பாவ நிவாரணங்களையும் நீ கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன். புத்தகத்தில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. பலியையும் காணிக்க நான் விரும்பவில்லை, என் செவிகளை திறந்தேன். சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரணம் நான் கேட்கவில்லை. அப்போ நான் இதோ வருகிறேன். புஸ்தக சுரை என்னை குறித்து எழுதியிருக்கிற பிரகாரம் இங்கே இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற அருமரட்சகராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர் குறித்து இங்கே எழுதுகிறது. இது யார் எழுதுகிறார்? பிதாவாகி தேவன் இதை எழுதுகிறார். பலியை காணிக்க நீ விரும்பாமல் என் செவிகளை திறந்தேன். சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும் நீ கேட்கவில்லை. இதெல்லாம் இறைமார்க்கத்தில் ஆரம்ப நிலைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா பலி காணிக்கலாம் தேவனுக்கும் செலுத்தக்கூடிய ஒரு பலியாக இருந்தது. ஆனால் அதை விட அங்கே என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, தேவ திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்கும் மனிதனுக்கு தேவனுக்கு ஒரு உறவை உண்டாக்கக்கூடிய தேவனும் ஆசீர்விக்கக்கூடிய காரியங்கள் பலியும் காணிக்க இருந்தாலும் அதனால் ஜெயம் அடைய முடியல, அதனால் நிறைவேற்றி கொடுக்க முடியலை என்று சொல்லி புஸ்தக சொல்ல என்னை குறித்து எழுதியிருக்கிற பிரகாரம் இதோ நான் வருகிறேன். அல்ல இறை சமூகம் பிதாவாகிய தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு இந்த எழுதியிருக்கிற பிரகாரம் நான் இதோ வருகிறேன், புஸ்தக சொல்ல என்னை குறித்து எழுதியிருக்கிறதே என்று அருமரட்சகர இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்படுகிறது. ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற ஆதான் யாவான் மூலியமாக ஏதோன் தோட்டத்தில் ஒரு பாவம் உண்டான பிறகு அப்போதே ஒரு தீர்மானிக்கப்பட்டாச்சு. ஆதியாகமம் 3:15 பார்த்தீங்கன்னா தெரியும். உனக்கும் அவளுக்கும் முன்னுக்கு அவளுக்கு பகை உண்டாக்குவேன் என்று சொல்லி அங்கேயே தேவன் தீர்மானிக்கிறார். அவர் தீர்மானித்து மனிதனுக்கும் இறைவனுக்கும் மீண்டும் ஒரு உறவை உண்டாக்குவதற்கு இயேசு கிறிஸ்து பிறக்கப்பட வேண்டும் எழுதுகிறார். இந்த சம்பவத்தை தான் அங்கே நடைமுறைப்படுத்துகிறார். புஸ்தக சூரில் என்னை குறித்து எழுதியிருக்கிற பிரகாரம் நான் இதோ வருகிறேன். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இப்போ இயேசு கிறிஸ்து குறித்து என்னென்னலாம் எழுதியிருக்குன்னு நாம் தியானம் செய்து அதன் அடிப்படைக்குள்ள நாம் கடந்து போய் நாம் சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். வாசிப்போம். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை தனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்புக்கோளால் அவர்களை நொறுக்கி புயற்களத்தை போல் அவர்களை. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன். என்னை கேளு, அப்போ ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இரும்புக்குள் அவளை நொறுக்கி குயக்கலத்துக்குள் அவளை உடைத்து போடு என்று சொன்னார். ஆனால் இறை சமூகம் தேவனுடைய தீர்மானம் என்பது அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து பிறக்கப்பட வேண்டும். பூமியில் ஆதிக்கம் செலுத்துகிற ராஜாக்களுடைய கட்டுகளாம் அவிழ்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே எழுதப்பட்ட பிரகாரம் தான் கிறிஸ்து வெளிப்பட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டார் என்று எண்ணினோம்.
நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்குமாயும் அவர் விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவர் இருந்தால் அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாக அவர் தம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டும் நம்முடைய துக்கங்களை சுமந்தால் நாமோ தேவனால் அடிப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவன் எண்ணினோம். அதில் ஏசியா பக்தன் மூலமாக அறிவிக்கிற பிரகாரமும் அருமுறைச்சகர இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குள்ளே கடந்து வந்து தம்முடைய தழும்புகளை நம்மை குணப்படுத்தினார். நம்முடைய அக்கிரம பாவத்தை சுமந்து தீர்த்தார். நமக்கு சமாதானம் உண்டு போனது தன் மேலே ஆக்கினியை ஏற்படுத்தி கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நமக்கு பல இடங்களில் புஸ்தக சூழல எழுதப்பட்ட பிறகு தன்னை முழுவதும் அர்ப்பணித்தார். அதனால் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவனாய் கர்த்தர் தன் சங்கீதக்காரர் மூலம் எழுதப்பட்ட பிரகாரம் இதோ புஸ்தக சூழல எழுதப்பட்ட பிரகாரம் நான் வருகிறேன் என்று சாட்சி கொடுக்கிறார். இந்த 53ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஊழிய காலங்கள் துவங்குவதற்கு முன்பாக தேவாலயத்தில் போய் விவாதிக்கிறார். அப்படி விவாதிக்கப்படும் மணிகளை பார்த்தீங்கன்னா அங்கே இந்த புஸ்தகத்தை வாசித்து இது உங்கள் மத்தியில் நிறைவேறிவிட்டு என்று சொல்கிறார். இப்போ தன்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறதோ அதன் பிறகு பிறக்கிறார். தன்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறதோ அப்புறம் தன்னை கடந்து போகிறார். அவர் சொல்லுகிறார், சாப்பிடுகிற சாப்பாடு முதற்கொண்டு அது தேவ சித்தமாக இருக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். தன்னுடைய போஜனம் இந்த சரீரத்துக்குரிய போஜனமாக எண்ணாமல் தேவன் தன்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறாரோ அதை செய்து கொடுப்பதுதான் நான் புசிக்கிற ஆகாரம் என்று சொன்னார். அல்லது பூமிக்குரிய வாழ்க்கை பல நிலைகளை காணப்பட்டாலும் அவர் எதை அதிகமாக மையப்படுத்தினார் பார்த்தீங்கன்னா தேவ திட்டம், தேவ தீர்மானத்தை மையப்படுத்தி தான் தன்னை முற்றும் அர்ப்பணித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி 42ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவி அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார். தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெருந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இளங்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். இதோ நான் ஆதரிக்கிறேன் தாசன், நான் தெரிந்து கொண்டவர் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளின் நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்கிட மாட்டார். தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ண மாட்டார். அவர் நெருந்த நாளை முறியாமலும் மங்கியறிக்கு தெரிய அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். ஆனால் அங்கே சொல்லப்படுகிற அவர் மேல ஆவியானவர் அமர செய்கிறார். ஆவியான சித்தத்தை தன் முற்றும் அர்ப்பணிக்கிறார். ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று தான் நாம் அறிஞ்சிருக்கிறோம். கடைசி காலத்தில் மரணத்தை நிலைப்படுத்தினார். இன்னொன்று 40 நாள் உபவாசம் இருந்தார். அந்த 2 பாடுகள் தான் நம்ம அவர் பட்டா நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி அல்ல, அவர் பிறந்ததுலேருந்து பலமுள்ள பாடுகள் அதெல்லாம் வேதத்தில் எழுதப்படலை, நமக்கு அறிந்து கொள்ளப்பட என்பதற்காக 2 சம்பந்தமாக தான் எழுதியிருக்கிறாங்க. ஒரு 40 நாள் பாசி இருந்தார், வனாந்தரத்தை கொண்டு போகப்பட்டார், கடைசியாக ஒரு மரண பாடுகளை சுமந்தார் என்று சொல்லி அப்படி ஒவ்வொரு பாடுகளும் பலமுள்ள ஒரு நிலை. அதெல்லாம் வேதத்தில் எழுதப்படலை. ஏன்னா அங்கே சொல்லப்பட அநேக அவர் மறைத்து கொண்டார். ஏன்னா அங்கே சொல்லப்பட வார்த்தையின் பிரகாரம் அவர் கூக்கிட மாட்டார். தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியில் கேட்க பண்ண மாட்டார். அவர் நெருந்த நாளில் முறியாமலும் மங்கீரத்தை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அது நாட்கள் நடந்த எல்லா சுமைகளும் வெளியில் காமிக்காம இருந்தார் என்று பார்க்கிறோம். ஒரு வரலாற்று ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தச்சு வேலையை சுமந்து கொள்கிறார். குடும்பத்தில் ஒரு மூத்த மகன் அந்த குடும்பத்தை சுமக்கிறார். அவங்க அப்பா நீ வரலாற்றில் இருக்கு. அவங்க அப்பா யோசிப்பு பார்த்தீங்கன்னா அவர் என்ன தொழில் செஞ்சான்னு பார்த்தீங்கன்னா சிலுவை செஞ்சு தான் கொடுப்பான். ஆசாரிய தொழிலாக இருந்தாலும் அவர் செஞ்ச தொழில் என்ன பார்த்தா அரசாங்கத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலுவை செஞ்சு தான் கொடுப்பான். அதை கூட சொல்லுவாங்க. அதனால் அவர் அடிக்கப்பட்டார் கூட எண்ணுவார்கள். அது
முறையல்ல. ஆனால் பொதுவாக அவருடைய குடும்பத்தை சுமக்கிறான் நிறையா. ஏன்னா இளம் வயதிலே தகப்பன் இறந்து விடுகிறான், முழுவதும் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். இப்படிப்பட்ட அவருடைய மாம்ச பிரகாரம் வாழுகிற நாட்கள் கூட ஒரு சமாதானம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை தான். தொடர்ந்து ஊழிய பாதையில் வரும்போது நிறைய நெருக்கடி. ஏன்னா ஊழியத்து அவ்வளோ நெருக்கடிகள். நான் கூட இருந்த சீசர்களை ஒத்துழைப்பு கொடுக்கல. இருந்தால் தெய்வத்திற்கு தான் நிறைவேற்றி கொடுக்கப்பட என்பதற்காக அங்கே பிரயாசப்பட்டு ஓடுகிறார் என்று பார்க்கிறோம். அதான் தெய்வ சமூகத்துக்குள்ள இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இப்படி வேதத்தில் என்ன எழுதியிருக்க எல்லாத்தையும் அவர் மையப்படுத்திக் கொண்டார் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி 11ஆம் அதிகாரம் 1 கூட வாசிப்போம். ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தை உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் வெள்ளனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயத்திற்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும். ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தை உணர்வையும் அருள் ஆவியும், ஆலோசனை பலத்து அருள் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்பட பயத்த அருள் ஆவியும் ஆவியர் அவர் மேல் தங்கியிருந்தார். கர்த்தருக்கு பயப்படுதலே அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். அதான் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பலவிதமான ஆவிக்கருத்தனை பெற்றிருந்தாலும் தேவனுக்கு பயப்படுவதை உகந்த வாசனை எண்ணிக்கொண்டார். அதாவது பூமிக்கிற வாழ்க்கை ஒரு கடினமான பாதையாக இருந்தாலும் தேவனுக்கு பயப்படுதலை அவர் நிலைப்படுத்திக் கொண்டார் என்று பார்க்கிறோம். அதில் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பிரகாரம் தேவ சமூகத்தில் நமக்கு அறிவிக்கப்படுகிற பிரகாரம் இது போல கிட்டத்தட்ட 333 வார்த்தை சொல்லுகிறார்கள் இயேசு கிறிஸ்து குறித்து. அத்தனை வார்த்தையும் அவர் என்ன செய்தார் பார்த்தீங்கன்னா ஒன்றோடு அடிபடவாமல் அவர் நிறைவேற்றி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் புஸ்தக சூழல எழுதப்பட்ட பிரகாரம் பிதாவாகிய தேவன் விரும்புவது பலி அல்ல, காணிக்கை அல்ல. எழுதப்பட்ட பிறகு தான் வந்தும் தெய்வத்திடத்தை நாம் நிறைவேற்றி கொடுக்கிறேன் என்று சொல்லி, அதாவது தேவனால் எழுதப்பட்ட வார்த்தையை கிறிஸ்துவன் முற்று அப்படி அர்ப்பணித்தார். இதுபோல 3 புஸ்தக சூழல் இருக்கிறது. அடுத்தபடிய புஸ்தக சூழலை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகள் உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவனாக காணப்படாதனால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அன்றே உள்ளும் புறம் எழுதப்பட்ட 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட இந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசன வீட்டிற்குடைய வலது கரத்தில் கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் பாத்திரவன் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிடுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். வானத்திலாவது பூமியின் கீழாவதும் ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கும் அதை பார்க்க கூடாது இருந்ததும், ஒருவன் அந்த புஸ்தகத்தை திறக்க வாசிக்க அதை பார்க்கவும் பாத்திரவனை காணப்படாதனாலே நான் மிகவும் அழுதேன். அப்போது மூப்பரில் ஒருவன் ஏன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமான புஸ்தகத்தை திறக்கும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கும் ஜெயம் கொண்டிருக்கிறார். இங்கே ஒரு புஸ்தக சூழலை பார்க்கிறோம். சிங்காசனத்தில் அமைத்திருக்கிற தேவனுடைய வலது கரத்தில் இருக்கிறது. அந்த புஸ்தகத்துல என்ன இருக்கு என்பதை அறிந்து கொள்ள முடியல. அதை யாரு வாங்கி திறப்பார் என்று யோவான் இப்படியாக பார்த்து அழுகிறான். அப்போது ஒரு தூதன் சொல்கிறான், மூப்பருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமான புஸ்தகம் வாங்கவும் திறக்கவும் அவர் ஜெயம் கொண்டு இருக்கிறார் என்று பார்க்கிறோம். 2வது புஸ்தகம் தேவனது வலது பரஸ்தோட சுருள் இருக்கிறது. அவருடைய ரகசியம் என்ன என்று அறிந்தால் சுருள் மூடி இருக்கு, முத்திரை போட்டு இருக்கிறது. அவருடைய நிலைகளை யாராவது அறிவிப்பார் என்று 4 நோக்கி பார்க்க ஒருவனும் இல்லை. தொடர்ந்து வாசிப்போம். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 9-10 வாசிப்போம். அப்பொழுது இதோ என்னிடத்திற்கு நீட்டப்பட்டு ஒரு கையை கண்டேன். அந்த கையிலே ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார். அது உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்தது.
இங்க பார்க்கிற அந்த புஸ்தக சூழல் ஒன்று எசேக்கியேலுக்கு காண்பிக்கப்படும் போது அதில் பார்க்கிறோம். அந்த புஸ்தக சூழலை பார்த்தீங்கன்னா உள்ளும் புறம் எப்படியாக ஐயோ ஐயோ என்றபடியாக எழுதப்பட்டிருந்தது நாம் பார்க்கிறோம். அதில் இயேசு கிறிஸ்து அந்த புஸ்தகத்தை வாங்கி அதில் திறக்கிறார். அப்படி திறக்கும் போது அதுக்குள்ளே என்ன இருக்குங்க, எசேக்கியேலுக்கு இருக்குன்னு எழுதி வைத்திருக்கிறார். அப்போது இதை என்னிடத்து நீட்டப்பட ஒரு கையை கண்டேன். அந்த கையில் ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார். அதில் உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்தது. அது புலம்புலகளும் தவிப்பும் ஐயோ என்று எழுதியிருந்தது. இயேசு கிறிஸ்து வாங்கி திறக்கிற அந்த புஸ்தகத்தூரில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற 3 விதமான நியாய தீர்ப்பு. தொடர்ந்து நீங்கள் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே பார்க்கிறோம், தேவன் எப்படியாக முத்திரைகளை ஒன்று உடைக்க கண்டேன் என்று பார்க்கிறோம். வாசிப்போம். வெளிப்படுத்தின 6ஆம் அதிகாரம் 1 ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடி முழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அவர் 2ஆம் முத்திரையை உடைத்த போது 2ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இங்க நம்ம பார்க்கிறோம், முதலாவது முத்திரை உடைக்கிறார். அப்போ 4 ஜீவனை ஒன்று என்னை நோக்கி, நீங்க வந்து பார். நான் பார்த்தவ இதோ ஒரு வெள்ளை குதிரை கண்டேன். அதன் மேல் ஏறிந்த வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட அவன் ஜெயிப்பவனாக புறப்பட்டான். அல்ல, முதல் முத்திரையை பார்க்கிறோம். ஒரு வெள்ளை குதிரை, ஒரு கருப்பு குதிரை, சிவப்பு குதிரை, மங்கினை குதிரை என்று சொல்லி 4 விதமான குதிரைகளை பார்க்கிறோம். அங்கே எழுதப்பட்ட ஒரு சம்பவத்தை நாம் தொடர்ந்து நிதானிக்கிறோம். குதிரை என்பது போர்க்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம். அதில் அவன் வில்லை பிடித்திருக்கிறான். 2மே போர்க்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக கிட்ட நம்ம எல்லாம் நிறைய பிரசங்கித்திருக்கோம். நீங்கள் பிரசங்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன பிரசங்க இருக்குன்னு சொல்லிட்டு. முதல் குதிரைன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய ஐக்கிய நாடுகளாக காணப்பட்ட கிறிஸ்தவர்கள் ஒரு யூனிட்டாக நடைமுறைப்படுத்தி 2ஆம் உலக போருக்கு பின்பு ஒரு யூனிட்டை நடைமுறைப்படுத்தி அவர்கள் இனி உலகத்தில் போர் நடக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறார்கள். அப்படி உருவாக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மார்க்கெட்டு, ஒரே நாணயங்கள், ஒரே சந்தை, இப்படிப்பட்ட நிலைகளை நடைமுறைப்படுத்தி யூரோ என்கிற ஒரு நாணயத்தை கொண்டு வருகிறார்கள். அப்படி கொண்டு வந்து என்ன முடிவு எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு யுத்தத்தை ஆயத்தப்படுத்துகிறார்கள். நீங்கள் கிட்டத்தட்ட 2012ஆம் ஆண்டுகள் முன்பே எடுத்துக்கொள்ளலாம். முஸ்லிம் மேலே ஒரு பெரிய ஆதிக்கம் நடத்தினார்கள். இந்த ஐரோப்பிய ஐக்கிய நாடுகளாக காணப்பட்ட இவர்கள் முஸ்லிம் மேலே எப்படியாக ஒரு போர் தொடுக்கிறார்கள். போர்னா நேரடியாக தொடுக்க முடியாமல் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உள்நாட்டு போரை நடத்துகிறார்கள். அங்கே உள்நாட்டில் ஒரு புரட்சியை உண்டாக்கி அங்கே வாழுகிற மன்னர்களுக்கு எதிரியாக காணப்பட்டு இவர்கள் பணமும் ஆயுதங்களும் சப்போர்ட் செய்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 நாடுகளை விட உள் கலகம் உண்டாக்கினார்கள். அதில் பலமுள்ள பொருளாதாரம், உயிர்ச்சதெல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இப்படி தொடர்ந்து நம்ம பார்த்துருக்கோம். சமீபத்தில் உங்களை நான் பிரசங்கித்திருப்போம். 4ஆம் முத்திரை வரைக்கும் நம்ம நினச்சி உடைச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 5ஆம் முத்திரை தான் அந்த சாட்சி ரெடி ஆகிட்டு இருக்கு. 4 முத்திரை எப்படியாக உடைத்திருக்கிறார். இந்த 4 முத்திரைக்குள்ளாக இன்று நாள் வரைக்கும் நடந்து கொண்டு இருக்கிற போர்களை சார்ந்த விஷயங்கள். அதை நம்ம இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற இயேசுடைய கையில் இருக்கிற அந்த முத்திரை என்பது பூமிக்குள்ள ஒரு பெரிய ஆபத்து நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துகிறார். நியாய தீர்ப்பை எல்லையை நாம் கடந்து கொண்டு இருக்கிறோம். அதில் தொடர்ந்து இப்படிப்பட்ட அதில் தொடர்ந்து நீங்கள் பார்த்தா யுத்தங்கள் இருக்கிறது, கொள்ள நோய்கள் இருக்கிறது, பஞ்சங்கள் இருக்கிறது. 5ஆம் வசனத்தோட வாசிப்போம். அவர் 3ஆம் முத்திரையை உடைத்தபோது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாது என்றும் 4 ஜீவன்கள் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இங்க பார்க்கிற தொடர்ந்து பஞ்சங்களும் பட்டினிகளும்
பலமும் உலகத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1/3 நாடுகள் பஞ்சத்தில் இருக்கிறார்கள். அதில் இடைப்பட்ட ஒரு கொரோனா ஒரு வியாதி. இப்படிப்பட்ட நிலைகளுக்குள்ளாக தொடர்ந்து நாம் நாடுகளை பார்த்தா யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதான் தேவ சமூகத்தை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவனுடைய கையில் இருந்த புஸ்தக சுருள் என்பது ஒரு யுத்த காலத்தை சார்ந்த விஷயங்கள். யுத்தத்தினால என்ன உண்டாகுது? பொருளாதாரம் நஷ்டப்படுகிறது. பொருளாதாரம் நஷ்டப்படுவதால் என்ன பண்ணால் பஞ்சங்கள் பலமாக காணப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலைகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இலங்கை, பாகிஸ்தான் பலமாக ஒரு பெட்ரோல் 1 லிட்டர் 1000 விற்றது. இப்படிப்பட்ட இந்த வேதத்தில் எழுதப்பட்ட நிலைகளை 2வது முத்திரையாக இயேசு கிறிஸ்து கைகளை எடுத்து அதை உடைக்கிறார் என்று பார்க்கிறோம். அதான் நாம் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற தேவ சமூகத்துக்குள்ளாக நாம் 3வது முத்திரையை நாம் கடந்து வாசிப்போம். வெளிப்படுத்தின 10ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. அவன் தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கெர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். 8 வாசிப்போம். நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் இருக்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பா இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாய் இருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல் மதுரமாய் இருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும் என்று 3வது ஒரு புஸ்தக சுருளை பார்க்கிறோம். இந்த புஸ்தக சுருள் பின்னும் பலமுள்ள வேறொரு வானத்தை இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசு வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களை போல இருந்தது. திறக்கப்பட ஒரு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தான் வலது பார்த்து சமுத்திரம் தன் இடது பார்த்து பூமியின் மேல் வைத்து சிங்கம் கெர்ச்சிக்கிறது போல மகா சத்தம் ஆர்ப்பரித்து அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. 3வது ஒரு புஸ்தக சொல்ல பார்க்கிறோம். அதை ஒரு தூதன் கொடுக்கிறார். அதை வாங்கி நீ புசி, நீ அதை சாப்பிடும் போது தேனை போல உன் வாய் காணப்படும். ஆனால் வயிற்றுக்குள்ள போன பிறகு கசப்பு உண்டாகும். அந்த வார்த்தை நீங்க தீர்க்க தரிசன உரை என்று சொல்லுகிறார். அதில் 3வது புஸ்தக சுருள் 7ஆம் தூதன் என்கிற ஒரு மனிதட்டு கொடுக்கிறார். அதை வாங்கி புசிக்கிறார். அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1760 நாள்கள் என்ன பண்ணுறான்? அவன் தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் நாம் வேதத்தில் சொல்லப்பட்ட முதல் புஸ்தக சுருள் அருமைரட்சகர் இயேசுவின் பிறப்பை மையப்படுத்துகிறது. 2வது புஸ்தக சுருள் இயேசு கிறிஸ்துவின் பூமியில் ஒரு நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துகிறார். 3வது புஸ்தக சுருள் ஒரு 7ஆம் தூதன் கையில் ஒப்பி வைக்கப்பட்டு அதன் புசிக்கிறான். அவள் புசிக்கப்படும் போது அதனுடைய மதுரம் போல தான் இருக்கிறது. ஆனால் தன் வயிற்றுக்குள்ள அப்படியே கசப்பாக மாறுகிறது என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற 1ஆம் புஸ்தக சுருள் இயேசுவை குறித்து எழுதப்பட்டதை அவர் நிறைவேற்றி கொடுக்கிறார். 2வது புஸ்தக சுருள் பூமியில் அப்படியே ஒரு பெரிய நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்த சொல்லுகிறார். 3வது புஸ்தக சுருள் தேவன் தன் ஜனங்களை ஆயத்தப்படுத்த சொல்லுகிறார். 3வது புஸ்தகம் என்பது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. அது ஒரு ஏற்று தான் புசித்து காணப்படும் போது அவன் பூர்ணத்தை அடைந்து கொள்வான் என்று சொல்கிறது. ஆனால் இறைமார்க்கு நமக்கு கொடுக்கிற பிரகாரம் தேவன் தன்னை குறித்து எழுதி கொடுத்ததை இயேசு நிறைவேற்றி கொடுத்து விட்டார். ஒரு புஸ்தக சொல் முடிந்தது. 2வது புஸ்தக சொல்லுபடியாக தேவன் எழுதி கொடுக்கப்பட்ட பிரகாரம் ஒரு யுத்தத்தை நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். 3வது புஸ்தக சொல் என்பது தன்னுடைய மனவாட்டியை சார்ந்த விஷயங்கள். ஆனால் இயேசு குறித்து எழுதி கொடுத்த பிறகு அவர் நிறைவேற்றி கொடுத்தது போல நம்மை குறித்து எழுதப்பட்டவன் நாம் நிறைவேற்றி கொடுத்தாதான் அதனுடைய முழு பலன் அடைந்து கொள்ள முடியும். ஆனால் இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற இந்த 3வது புஸ்தகம் நாம் நிறைவேற்றி கொடுக்க நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? ஆனால் தன்னை குறித்து எழுதி கொடுத்த பிரகாரம் ஆவியை பெற்றுக்கொள்கிறார், சோதனை ஜெயிக்கிறார். கிறிஸ்து தன்னை பூமிக்குள்ள எதற்காக அனுப்பப்பட்டாரோ
தன்னை முற்றும் மரணம் பறி தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி இதோ என் ஜீவனை உன்னிடத்து ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி அவர் நிறைவேற்றி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். 2வது புத்தக சூழல் பூமிக்குள்ளாக நிறைவேற்றி கொண்டே இருக்கிறது. 3வது புத்தக சூழல் என்ன எழுதியிருக்கிறது அதை அறிந்து நாம் என்ன பண்ணோம்? நாம் நிறைவேற்றி கொடுத்தாதான் தெய்வத்திட்ட நிறைவேற்றும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். வெளிப்படுத்தின 21ஆம் அதிகாரம் 9-10 வாசிப்போம். பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம். பின்பு கடைசியான 7 வாதைகள் நிறைந்த 7 கலசமுடைய அந்த 7 தூதர் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியான மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன், பெரிதும் உயரமான பர்வதத்தில் உன்னை ஆவியில் கொண்டு போய் தேவன மகிமை அடைந்த எருசலேம் பரிசுத்த நகரத்தை நான் காண்பிக்கிறேன். 3வதாக எழுதப்பட்டிருக்கிற தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற 21:1-2 வாசிப்போம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. பின்பு நான் புதிய வானத்தை புதிய பூமியை கண்டேன். முந்தின வானம் முந்தின பூமி ஒழிந்து போயிற்று, சமுத்திரம் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய புதிய பரிசுத்த நகரத்தை தேவனத்தை பரலோகத்தை இறங்கி வரை காண்பித்தேன். அது தன் புருஷனுக்கு அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயத்தமாக இருந்தது. அதான் 3வதாக தேவன் எதிர்பார்த்து வரும் புஸ்தக சூழல் என்கிற மணவாட்டியை குறித்து எழுதியிருக்கிற பிரகாரம் தேவன் நாமத்திலே புதிய பரிசுத்த நகரம் என்று சொல்லுகிற ஒரு ஜெப வீட்டை அவர் எழுதி வைத்திருக்கிறார். அது வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அது பூமியில இறங்கி வருவதாக நாம் காண்பிக்கப்படுவதாக பார்க்கிறோம். அதில் நாம் புஸ்தக சூழலை எழுதியிருக்கிறது. எப்படி அருமரட்சகர் சங்கீதக்காரர் சொல்லப்பட்ட பிரகாரம் அதை அறிந்து இதோ வந்திருக்கின்ற தன்னை அர்ப்பணித்தாரோ, வேதத்தில் யோவான் மூலியமாக அறிவிக்கப்பட்டிருக்க அந்த புஸ்தகத்தை நாம் அறிந்து நாமளும் அதுக்குள்ள என்ன பண்ணணும்? அடைக்கலம் புகுந்து கொள்ளப்பட வேண்டும். ஏசியா தீர்க்கதரிசி 46ஆம் அதிகாரம் 10 வாசிப்போம். அந்ததில் உள்ளவைகள் ஆதி முதற் கொண்டும் இன்னும் செய்யப்படாதவர்களை பூர்வ காலம் முதற் கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலைநிற்கும், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராய்ந்துகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூரதேசத்திலிருந்து வரவழைக்கிறார் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். முரட்டு இருதயம் உள்ளவர்களை, நீதிக்கு தூரமானவர்களை எனக்கு செவி கொடுங்கள். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமா இருப்பதில்லை. முந்தி பூர்வ காலத்தில் நடந்த வேலை நினைவீங்கள். நானே தேவன், வேறொரு இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அந்த துளி ஆதி முதற்கூட இன்னும் செய்யப்படாதவர்களே பூர்வ காலம் ஒன்று அறிவிக்கிறேன். நான் என் ஆலோசனை நினைக்க என் சுத்தமெல்லாம் செய்து முடிப்பேன். உராஞ்சுகிற ஒரு பச்சை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்ற மனுஷன் தூர தேசம் வரவழைக்கிறாய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவினேன், அது திட்டமினை செய்து முடிப்பேன். ஆனால் நாம் கடைசி காலத்தில் காணப்படுகிற மணவாட்டியானவர் கிழக்கு தேசத்திலிருந்து அழைக்கிறார். என நாம் பலமுறை அறிவித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வருகையை கிழக்கிலும் சாஸ்திரிகள் கடந்து போய் இயேசு பிறந்தார் என்று அறிவித்தது போல மீண்டும் கடைசி காலத்தில் காணவர இயேசுடைய வருகை வேத நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற பிரகாரம் கிழக்கிலிருந்து என்ன பண்ண போறாரு? தான் தீர்க்கதரிசனங்களை ஏற்படுத்தி தான் தெய்வத்திடத்தை நிறைவேற்றி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். எசேக்கியேல் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். நாள் சமயமா இருக்கிறது. ஆம், கர்த்தருடைய நாள் சமயமா இருக்கிறது. அது மந்தாரமான நாள், அது புறஜாதிகளுக்கு வரும் காலம். நாள் சமயமாய் இருக்கிறது. ஆம், கர்த்தருடைய நாள் சமயமாய் இருக்கிறது. அது மந்தாரமான நாள், அது புறஜாதிகளுக்கு ஒரு காலம் என்று சொல்லுகிறது. ஆனால் நம் கடைசி காலத்தில் காணப்படுகிற கிழக்கு தேசம் என்று சொல்லுகிற தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் புறஜாதிக்குள்ளாக நடைமுறைப்பட்ட நிறைய வசனம், புறஜாதியின் வசனம் பார்த்தா நிறைய இருக்கு. எசேக்கியேல் 39:21, லூக்கா 2:30, ஏசாயா 13:7, ஏசா 63:4 பார்த்தீங்கன்னா புறஜாதிகள் எடுத்துதான் கடைசி கால தெய்வத்திட்ட நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் நம் இறைமாருக்கு நம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக நாம் நிறைய சம்பவத்தை புஸ்தக சொல்ல 3வது புஸ்தக சொல்ல எழுதப்பட்ட பிரகாரம் தான் மனவாட்டியை காண்பிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும்.
ஏசாயா 41 அதிகாரம் 1 வாசிப்போம். தீவுகளே எனக்கு முன்பாக மௌனமாய் இருங்கள். ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள். நாம் ஒருமிக்க நியாயசனத்துக்கு முன்பாக சேருவோம். கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதபடியிலே வரவழைத்தவர் யார்? ஜாதிகளை அவனுக்கு ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்கள் அவன் பட்டயத்துக்கு தூசியும் அவன் வில்லுக்கு சிதறிக்கப்பட்ட தாளடியுமாக்கி. தீவுகளை எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள். நான் ஒருமிக்க நியாயசனத்துக்கு முன்பாக சேருவோம். கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதப்படியில் வரவழைத்தவர் யார்? ஜாதிகள் அவனுக்கு ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவளை அவன் பட்டயத்து தூசி அவன் வில்லுக்கும் செடிக்கப்பட்ட தாளடியுமாக்கி அவனை துரத்தவும் தான் கால்கள் நடவாதிருக்க பாதையிலே சமாதானத்தும் நடக்கும் பண்ணினவர் யார்? அதான் இறைசமுகம் சொல்லுகிறேன். கிழக்கு தேசத்திலிருந்து தான் நீதிமானை எழுப்பி தெய்வத்திட்டு நாம் நிறைவேற்றி கொடுப்பேன் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதான் வேதத்தில் எழுதப்பட்ட பிரகாரம் 3வது புஸ்தக சூழல் என்று சொல்லுகிறேன். ஒரு தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசிக்கிறான். அதை புசித்து கடைசி காலத்தில் காணப்பட தாண்டிய புதிய எருசலேம் பரிசுத்த நகரம் மணவாட்டி ஜெபவூட்டில் இருந்து தேவன் 1760 நாட்கள் தீர்க்கதரிசனம் வரைத்து தெய்வ திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். வெளிப்படுத்துகிற 12 அதிகாரம் 1 வசனத்தோடு வாசிப்போம். அன்றையும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடனும் இருந்தன. யோவானுக்கு அறிவிக்கிற பிரகாரம் வானத்தில் ஒரு அடையாளத்தை பார்க்கிறான். ஒரு பெண் சூரியனை அணிந்திருக்கிறாள். அவளுடைய பாதங்களுக்கு சந்திரன் இருக்கிறது. அவள் சிரசில் ஒரு கிரீடம் இருக்கிறது. ஒரு ஜெயங்குளர வாழ்க்கை அடைவதாக பார்க்கிறோம். ஆனால் நாம் கடைசி காலத்தில் காணப்படுகிற தேவ சன்னிதானம் என்பது நம் வேதத்தில் எழுதப்பட்ட பிரகாரம் இயேசு தன்னை அர்ப்பணித்து கொண்டது போல நாமளும் கடந்து போய் தேவன வார்த்தைக்குள்ளாக தான் அர்ப்பணித்து தன்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறது, தான் என்ன செய்யப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்படி அர்ப்பணித்து நாம் நிறைவேற்றி கொடுக்க போது அதற்குரிய மகிமை நாம் அடைந்து கொள்ளலாம். இல்லைன்னா அதை அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். வெளிப்படுத்தின 19 அதிகாரம் 7-8 வாசிப்போம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பஸ்தாவுடைய நீதிகளே. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியான கல்யாணம் வந்தது, அவளுடைய மனைவி தன்னை ஆயத்தம் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தமான நீதிகளை என்று பார்க்கிறோம். அதை இறை சமூகம் சொல்லுகிற தன் மனவாட்டியை காண்பிக்கிறார். அவள் ஒரு அலங்கார அமைப்பு இருக்கிறது. மனவாட்டின்னு பார்த்தீங்கன்னா இறை மார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் ஒரு மணப்பெண் அங்கே இருக்கிற எல்லாரை விட தன்னுடைய ஒரு அலங்கரிப்பு இருக்கிறது. அந்த அலங்கரிப்பை பார்க்கிறோம். சுத்தமாக பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ள முடியும் அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தமான நீதி என்று பார்க்கிறோம். சங்கீதம் 96 அதிகாரம் 9 வசனம் நினைக்கிற வாசிப்போம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தார் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் என்று சொல்லுகிறது. ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற இயேசுவை நாம் தொழுது கொள்ளப்பட வேண்டும் பற்றினா ஒரு பரிசுத்த அலங்காரம் நடுக்கத்தோடு அவர் முன் நடுங்குங்கள் என்று சொல்லுகிறது. தேவனுடைய வசனத்தை தேவனுடைய வார்த்தையை கை கொள்வதில் ஒரு பயம் இருக்கப்பட வேண்டும். 10 மணிக்கு ஆறானா எத்தனை மணிக்கு வரணும்? 9:50 வரணும். அதுதான் பயம். இங்கே எல்லாம் எத்தனை மணி வந்து எல்லாம் லிஸ்ட்டு வச்சிருக்கிறேன், முடியட்டும். அதில் தேவ சமூகத்துக்குள்ளாக என்ன பயப்படுகிறோம்? அதில் இறைமார்க்க நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவ சமூகத்தில் பயம் இருக்கப்பட வேண்டும். அவர் வாசம் பண்ணுகிற நிலை
ஆனால் இறைமார்க்க எதிர்பார்க்க தெய்வ சமூகத்துக்குள்ளாக ஒரு நடுக்கம் இருக்கப்பட வேண்டும். ஒரு அலங்கரிப்பை தேவன் எதிர்பார்க்க என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற வெளிப்படுத்தின 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். இதோ திருடனை போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். ஒரு அலங்கார வஸ்திரம், அது சுத்தமும் பிரகாசமானது என்று பார்க்கிறோம். அது குறித்து நம்ம நிறைய பிரசங்கித்திருக்கிறோம். ஒரு வஸ்திரத்தை சோப்பு போட்டு நையை புடைத்து அது பஸ் என்ன பண்ணுவோம், சுத்தம் செய்வோம். அடுத்தபடி என்ன பண்ணுவோம், தீர்த்து அயன் பண்ணி சுருக்கம் இல்லாமல் போட்டுக்கொள்வோம். ஆனால் இறைமார்க்க நாம் நடைமுறைப்படுத்துகிற பாவத்திலிருந்து முதலாம் விடுதலையாக்கப்பட வேண்டும். பாவத்துக்கு மனஸ்தாப்பட்டு கடவுளுக்கு என்ன பண்ணோம், ஒரு மன்னிப்பு அடைந்து கொள்ளப்பட வேண்டும். மீண்டும் பாவம் செய்யாம ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அதாங்க சொல்லுது மெல்லிய வஸ்திரம். ஆனால் இறைமார்க்க நாம் எதிர்பார்க்கிற தெய்வ சமூகத்துக்குள்ளாக மனவாட்டியாக காணப்படுகிற எதிர்பார்க்க நாம் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு அலங்கரிப்பாக இருக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37 வாசிப்போம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேடைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகளில் வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகளே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் இங்க பார்க்கிறோம். நோவா நாட்கள் எப்படி நடந்ததோ அதே போல மனுஷகுமாரி வரும் நாட்கள் இருக்கும். நோவா நாட்கள் எதை ஒப்பிடுகிறார், மனிதன் தன்னுடைய மனம் போல போக்கில் வாழ்கிறான், தெய்வ திட்டத்தை மறக்கிறான். எதற்காக தேவன் பூமிக்குள்ள அனுப்பி கொடுத்தார் என்பதை முற்றும் தன்னை மாற்றிக்கொண்டான். ஆனால் நம்ம கடைசி காலத்தில் காணப்போற தெய்வ சந்ததி இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற வண்ணமாக தேவன் எப்படியாக ஒரு நினையாத நாழிகை ஒப்பிடுகிறார். ஆனால் எப்பொழுதும் ஆயுத்தமாக இருக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆயுத்தத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதான் ஆயுத்தம் என்பது நம்ம எதை சார்ந்தது, எதை இயேசு வருகிற நாள் அல்ல, அதற்கு முன்பாக அந்த நாளை சந்திப்பதற்கு ஒரு அலங்காரம். அவர் பகலில் வரட்டு இரவில் வரட்டு எப்பனாலும் வரட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த நாட்களை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமா? அப்படிப்பட்ட ஒரு நீதின் வஸ்திரத்தை தரித்து கொண்டு நாம் தேவனை சந்திக்க ஆயத்தப்படப்பட என்று சொல்லப்படதா பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் எதிர்பார்க்கிறேன் ஒரு விழிப்புணர்வு, இந்த பூமிக்குள்ளால் தன்னை கரைப்படுத்திக் கொள்ளாம ஒரு வாழ்க்கை, தேவன் எதிர்பார்க்கிற சுத்தமான ஒரு பயம், அப்படிப்பட்ட சம்பவத்தை தேவன் எதிர்பார்க்க நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். எரேமியா 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். நேசத்தை தேடும்படிக்கு நீ உன் வழிகளை நயப்படுத்துகிறதென்ன? இவ்விதமாய் நீ பொல்லாத ஸ்திரீகளுக்கும் உன் வழிகளை கற்றுக் கொடுத்தாய். உன் வஸ்திர ஓரங்களிலும் குற்றமில்லாத ஏழை ஆத்துமாக்களின் ரத்தம் காணப்படுகிறது. அதை தோண்டி தேடுகிறதுனால் அல்ல, அது எல்லாவற்றின் மேலும் வெளியாய் இருக்கிறதுனாலும் அதை கண்டுபிடித்தேன். ஆகிலும் குற்றமில்லாத இருக்கிறேன் என்றும் அவருடைய கோபம் என்னை விட்டு திரும்பிற்று என்றும் சொல்லுகிறாய். இதோ நான் பாவம் செய்யவில்லை என்று நீ இங்க பார்க்கிறோம். ஒரு பெண் தன் ஆபரணத்தை மறப்பாலும், ஒரு மணவாட்டி தன் ஆடைகளை மறப்பாலும், என் ஜனங்களை எண்ண முடியாத நாட்களை என்னை மறந்து விட்டார்கள் என்று பார்க்கிறோம்.
ஆனால் எரேமியா மூலம் அறிவிக்கிற பிரகாரம் பூமியில் காணப்படுகிற தேவ ஜனங்கள் ஒரு பெண்ணின் ஆபரணத்தையும் ஒரு மாணவனத்தின் ஆடைகளை மறப்பாலோ, என் ஜனங்களை எண்ண முடியாத நாட்களை என்னை மறந்து விட்டார்கள் என்று சொல்கிறார். ஆனால் தேவனை தேடுகிற தெய்வ சமூகத்தை எதிர்பார்க்கிற ஜனங்கள் ஒரு ஆயத்தத்தை தேவனை எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட நிலைகள் காணப்படவிட்டால் இழந்து விடுவோம். ஆனால் இறைமார்க்கலாம் சொல்ல சம்பவத்தை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏசியா தீர்க்கதரிசி 61 அதிகாரம் 10 வசனத்தோட வாசிப்போம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள்ள என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணம் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் மணவாட்டின் நகைகளை தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களையும் நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். ஆனால் இறை சமூகம் சொல்லுகிறேன், ஒரு மணவாளன் எப்படியாக அறிந்து கொள்வது போல கடைசி காலத்தில் காணப்பட தேவ சந்ததி நாம் ஒரு ரட்சிப்பையும் நீதியையும் எப்படியாக நாம் அணிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்படிப்பட்ட அணிந்து கொள்வதை தெய்வ சமூகத்துக்குள்ளாக ஒரு விலையோர்ந்த தெய்வ திட்டம் என்று நாம் பார்க்கிறோம். நம்ம ஏனு காணப்படாமல் இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வ சமூகத்தை ஒரு பலமுள்ள ஒரு எதிர்ப்பை எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அலங்கரிப்பை நாம் உருவாக்கி கொள்ளப்பட வேண்டும். வெளிப்படுத்த 4 அதிகாரம் 1 வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றியது. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகம் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடன் பேச நான் கேட்டிருந்த சத்தம், இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டும் காண்பிக்கிறேன். யோவான் ஆவிக்குள்ள கொண்டு போகிறார். ஒரு சிங்காசனம் காணப்படுகிறது. அதில் ஒரு வீட்டு இருக்கிறார். அவர் 2 கற்களை அணிந்திருக்கிறார். பார்வைக்கு வச்சிரக்கல்லும் பதுமராகம் என்று பார்க்கிறோம். அது அருமரட்சகர இயேசு கிறிஸ்து தேவ சமூகத்துக்குள்ளாக 2 கற்களை சுமர்ந்தார். உன்னத பாட்டு 5 அதிகாரம் 10 வசனத்தை வாசிப்போம். என் நேசர் வெண்மையில் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். என் நேசர் வெண்மையில் சிவப்புமானவர், 10,000 சிறந்தவர் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து என்ன எழுதியிருந்தாரோ அதை முற்று அர்ப்பணித்து புஸ்தக சூழ எழுதப்பட்ட பிரகாரம் தன்னை ஒப்படைத்தார். ஒரு ஜெயம் கொண்ட வாழ்க்கை அடைந்த பிறகு தேவனிடத்தில் ஒரு புஸ்தக சூழலை வாங்குகிறார். பூமியில ஒருவனாலும் வாங்கவும் திறக்கவும் உடைக்க முடியாத புஸ்தகத்தை வாங்கி அவர் நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துகிறார். 3வது ஒரு தூதர் ஒரு புஸ்தக சூழலை எடுத்து வருகிறார். அதை வாங்கியபடியே புசி, அது புசிப்புக்கு தேனே போல மதுரமாய் இருக்கும். ஆனால் அவன் வயிற்றுக்குள் கடந்து போகும்போது கசப்பாக மாறும் என்று சொல்கிறது. நீ போய் இந்த தேசத்தை குறித்தபடியாக 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் உரை என்று சொல்லப்படதா பார்க்கிறோம். 3வது கொண்டு போகிற புஸ்தக சுருள் அவன் சாப்பிடப்பட வேண்டும். 1வதுபடியாக எழுதப்பட்டது அதை நிறைவேற்றி கொடுக்கிறார். 2வது புஸ்தக சுருளபடியாக நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துகிறார். 3வது புஸ்தக சுருள் பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வ திட்டத்தை புசிக்கப்பட வேண்டும். அவனால் அறிவிக்கப்படுகிற வார்த்தையை நாம் கை கொண்டு அது நிலைப்படுத்தப்படும் போது அவன் சொல்லுகிற வார்த்தை நமக்கு மதுரமான ஒரு வார்த்தை. ஆனால் அதை புசிக்கப்படும் போது ஒரு கசப்பு நிறைந்த வாழ்க்கை. அதாவது அந்த ஆட்சி காலத்துக்குள்ளாக இறைமாருக்கு நாம் நிறைவேற்றி கொடுக்கிற பிரகாரம் அவர்களால் உரைக்கப்படுகிற வார்த்தை என்பது ஒரு பக்கம் மதுரமானது தான்.
ஆனால் அது நான் வயிற்றுக்குள்ளே கடந்து போகும்போது அது கசப்பு உண்டாகுது என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். ஆனால் நம் கடைசி காலத்தில் காணப்படுவதனாலே இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் மீண்டும் வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 3லிருந்து வாசிப்போம். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாக 1260 நாளாலும் திருதரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகள் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாக இருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பற்றிக்கும். அவரை சேதப்படுத்த மனதாக இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர் தீர்க்கதரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடக்கி அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீரை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் பாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்தில் தேறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்கள் ஜெயித்து என 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் முடித்துக் கொண்டிருக்கிறார். 1750 நாளிலும் தீர்க்கதரிசனம் சொல்லும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க 2 வெளிமரங்களும் 2 விளக்கு தண்டை இவர்களே. ஒரு அவனை சேதப்படுத்த மனதாக இருந்தால் அவனுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட அவனை பட்சிக்கும். ஆனால் இறை சமூகம் சொல்லப்படுகிற 1260 நாள் என்று சொல்லுகிறேன். 3 ஆண்டுகள் அந்த கிறிஸ்துவ 7 ஆண்டுகளில் முதல் 3 ஆண்டுகள் தீர்க்கதரிசனம் உரைத்தும் ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள். ஆனால் நம்ம இறை சமூகம் சொல்லுகிற வேதத்தில் புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிற பிரகாரம் தான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகர் மணவாட்டி தேவனுக்கு மணவாளாக ஆயத்தப்படுகிறது. கிழக்கு தேசத்திலிருந்து அதை ஆயத்தப்படுத்துகிறார். உரஜாதிகள் வந்து அதை விளங்க பண்ணுகிறார். ஒரு உன்னதமான ஒரு நீதியின் வஸ்திரத்தை ஆயத்தப்படுத்துகிறார்கள். அங்கே பயப்படுகிற பயத்தை கட்டளை கொடுக்கிறார்கள். இப்படிப்பட்ட நடைமுறைகளை உண்டாக்கி தெய்வத்திடம் நாங்கள் செய்து கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தின 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் 17-14 ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியான கர்த்தாதி கர்த்தவும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கபடியா அவரை ஜெயிப்பார். அழைக்கப்பட்டவரும் தெரிந்து கொள்ளப்பட்டவரும் உண்மையுள்ளவர்கள். அங்கு காணப்படுகிற மனவாட்டிக்குள்ளாக 3 தன்மை அடைகிறார்கள். ஒன்று, ஒரு தாயின் வயிற்றில் உருவாது முன்பாக தெரிந்து கொள்கிற வாழ்க்கை. இன்னொன்று, தேவனுடைய திட்டத்தை அறிந்து தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிற வாழ்க்கை. தேவன் மனிதன் மேல் வைத்த பக்தி நிமித்தமாக, வைராக்கிய நிமித்தமாக தேவன் பக்தி உள்ளவரை தெரிந்து கொள்கிறார். அது உண்மை உள்ளவர்கள். அவர்கள் வாழ்ந்த சமூக கட்டுப்பாடு நிலைகளை யாரெல்லாம் உண்மையாக இருக்கிறோம் எல்லாம் ஒன்று இணைக்கிறார். இப்படிப்பட்ட 3 நிலைகளை பார்த்தீங்கன்னா நாம் அவருடைய மனவாட்டிக்குள்ளாக காணப்படுகிறோம். இல்லைன்னா நாம் அதை அடைந்து கொள்ள முடியாது என்று இறைமார்க்கம் சொல்லுகிறது. இது தேவனோட ஆவியானுடைய வேலை என்று சொல்லுகிறோம். வெளிப்படுத்தின 3ஆம் அதிகாரம் 7லிருந்து வாசிப்போம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதரல்லாது இருந்தும் தங்கள் யூதர் என்று பொய் சொல்கிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகளை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கப்பட பூட்டுகிறவருமாக என்று சொல்லுகிறார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து நீ என்னை நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். ஆனால் இறைமார்க்கு நமக்கு சொல்லுகிற தெய்வ சன்னிதானத்தை பிரகாரம் நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். கடைசி காலம் புஸ்தகம் எழுதப்பட்ட பிரகாரம் ஒரு பலமுள்ள பாடுகள் மத்தியில் கடந்து போக வேண்டும். ஒரு வெண்மை சிவப்புமான கற்களை நாம் சுமந்து கொள்ளப்பட வேண்டும். நிற்கிறேன்னு சொல்லி விடாதபடி தானே காத்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அதனால் நம்ம கடைசி கால மனவாட்டி தெய்வத்திட்ட நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். 3 புஸ்தகத்தை நடைமுறைப்படுத்துகிறார். ஒரு இயேசு கிறிஸ்து குறித்து எழுதப்பட்டவர் தன்னை அர்ப்பணித்து தெய்வத்திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்துட்டார்.
இரண்டாவது புஸ்தகத்துல வாங்கி அதை உடைக்கிறார். ஒரு பூமிக்குள்ள ஒரு நியாய தீர்ப்பை துவங்குகிறார் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக 7ஆம் தூதன் கையில ஒரு புஸ்தகம் கொடுக்கப்படுகிறது. அதை வாங்கி அவனை புசிக்க சொல்லுகிறார். அவனை புசிப்பதற்கு மதுரம் போல காணப்படும். அவனை புசித்த பிறகுபடியாக அது கசப்பு நிறைந்ததா மாறும் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். ஆனால் மூன்றாவதாக வேதத்தில் எழுதப்பட்ட பிரகாரம் தான் மனவாட்டி ஆயத்தப்படுத்துகிறார். அவள் வெண்மை சிவப்புமான நிறங்களை கடந்து போகிறார். அவள் கற்களை அணிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்கிறது. ஒரு கல்யாண வசத்து ஒப்பாக ஒரு அலங்கரிப்பமான ஒரு ஆடையை நாம் அணிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் இறைமார்க்கு நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவனுடைய தீர்மானம் என்ன எழுதி வைத்திர என்ன சொல்லி நாம் அறிந்து போய் நாம் தெய்வத்திற்கு நாம் நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த கடைசி காலத்தில் காணப்படுற தெய்வ சந்ததி இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வத்தை நாம் அறிந்து நாம் கடந்து விதனை உருவாக்கி கொள்ளப்பட வேண்டும். யோவேல் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுன்ற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவை விட்டு புறப்படுவார்களாக. கர்த்தரின் பணிவிடக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபிடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கும். ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுன்ற குழந்தைகளை கூட்டுங்கள். மணவாளன் அறையிலிருந்து மணவத்தன் மறைவிடத்தில் புறப்படுவதாக. ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற தெய்வ சமூகத்துக்குள்ளாக உபவாசனால நியமிங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், வஸ்திரத்தால் இருதயத்தை கிழித்து மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். அதனால் கடைசி காலத்தில் காணப்படுற தெய்வ ஜனங்கள் இறைமார்க்க நாம் எதிர்பார்க்கிறவனமாக அவர் சொல்லுகிறார். நாளை தேவன் இடைப்பட போகிறார். 3 நாட்களுக்கு உங்களை சுத்தம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. ஆனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனை சந்திப்பதற்காக 11ஆம் மணி என்று சொல்லப்பட்டிருக்க 1 மணி நேர வேலை 3 ஆண்டு காலத்தை தேவன் திருச்சபை மையப்படுத்துகிறார். 1260 நாளளவு சபையை கூட்டி பரிசுத்தப்படுத்தி தேவனை எதிர்கொள்வதற்கு ஆயத்தப்படுத்துகிறார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அந்த கடைசி காலத்தில் காணப்படுற தெய்வ சந்ததி தெய்வ திட்டத்தை நாம் சரியாக அறிந்து கொள்ளப்பட வேண்டும். முதல் புஸ்தக சொல் இயேசு குறித்து எழுதப்பட்ட பிறகு தன்னை முற்றும் அர்ப்பணித்து நிறைவேற்றப்படுகிறார். 2வது புஸ்தக சொல் பிதாவுடைய வலதுகரத்திற்கு வாங்கி கிறிஸ்து உடைத்தபடியாக பூமிக்குள் அவர் நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துகிறார். வெளிப்படுத்திய 3 நியாய தீர்ப்பை மையப்படுத்துகிறார். 7 முத்திரைகள், 7 எக்கால சத்தம், 7 கோப கலசம் என்று சொல்லி 3ஆவதா பார்க்கிறோம். ஒரு தூதன் எப்படியாக ஒரு புஸ்தக சுருளை வைத்திருக்கிறார். அதை ஒரு மனிதன் கொடுக்கிறார். அதை வாங்கி புசிக்கிறார் என்று பார்க்கிறோம். வெளிப்பட 10:6 வாசித்து முடிப்போம்.